ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை கொள்ளையன். இந்த வீடியோவில் நம்ம மொமெண்ட் அட் 18 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸை செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க எபிசோட்குள்ள போகலாம். ஜூனு சூபின் ஃபோனில் அந்த மெசேஜை பார்த்ததும் ரொம்பவே ஹர்ட் ஆகி சூபினை பார்த்து நீ இதை நம்புறியா, அப்போ என் மேலே உனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு கேட்குறான். சூபினால பதில் எதுவுமே சொல்ல முடியல. ஜூனுவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஜூனுவுக்கு கண்ணு கலங்க ஆரம்பிக்கவும் உடனே அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்போ மாவி சூபின் கிட்ட நான் எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணேன், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா சூபின் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ல மாவி கிட்டே பதில் எதுவும் சொல்லாம திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடறா. இங்க மாவியும் ஃபீல் பண்றான். இந்த பக்கம் ஜூனு தனியா வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மாவி அங்க வந்து ஜூனுவை கூப்பிட, அப்ப ஜூனு மாவியை பார்த்து ஏன் இப்படி பண்ண, உண்மை ஒரு நாள் தானா வெளியே வரும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மாவி கிட்ட பதில் எதுவுமே இல்ல. உடனே ஜூனு சூபின் உன்னை பத்தி என்ன நினைப்பான்னு நீ நினைச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, அதுக்கு மாவி சாதாரண மெசேஜ் எதுக்கு அவ அவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகணும்னு நீ திங்க் பண்ணியா, ஏன்னா அவளால உன்னை நம்ப முடியல. உண்மை என்னன்னா நீ வேற ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணிட்டு இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது அவளோட மனசுல எப்பவுமே இருக்கும். உன்னோட தகுதிக்கு நீ சூபினை விரும்புறதுக்கு சூபின் ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பொறுமையை இழந்த ஜூன்வு மாவியை பார்த்து உனக்கு சூபினை நினைச்சு வருத்தமாவே இல்லையா, நீ விரும்புற ஒருத்தரை காயப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லவும் சேம் மாவி கிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலுமே இல்ல, அமைதியாவே இருக்கான். அப்ப ஜூன்வு உன்னால இப்ப வரைக்கும் மனசு விட்டு பேச முடிஞ்சது சூபின் கிட்ட மட்டும்தான், அவளுக்கு எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்க, அதுக்கு மாவி போதும் வாய மூடு ஜூன்வு, உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறான். அதுக்கு ஜூன்வு பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் சூபின் அவளோட வீட்டுக்கு வரும்போது வழியில நின்னுக்கிட்டு முட்டாள் நீ அவனை நம்பி இருக்கணும் அப்படின்னு அவளே திட்டிக்கிறா. கட் பண்ணா சூபின் ஜூனுவை பார்த்து பேசலாம்னு அவனை தேடி வரா. ஆனா ஜூனு அதுக்குள்ள அங்க இருந்து போயிட்டான். உடனே ஃபீல் ஆன சூபின் ஓஜேக்கு கால் பண்ணி ஓஜே உனக்கு ஜூனுவோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடுறா. கட் பண்ணா சூபின் ஜூனு அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுக்கே வந்துடுறா. அப்ப மேல ஜூனு நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஒருவேளை அவன் என்ன பார்த்து இங்க ஏன் வந்த அப்படின்னு கேட்டுட்டானா அப்படின்னு அவளோட மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டு ஜூனுவை தயக்கத்தோட கூப்பிடவும், அப்ப ஜூனுவோட அம்மா ஜூனுவை கூப்பிடுற சவுண்ட் கேட்டதும் சூபின் உடனே ஓடி போய் மறைஞ்சுக்கிறா. மேல போனதும் ஜூனுவோட அம்மா ஜூனுவை பார்த்து உனக்கு என்னாச்சு, ஏன் உன்னோட முகம் வாடி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜூனு ஒண்ணு இல்ல அப்படின்னு லைட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு உள்ள போறான். அதே சமயம் சூபின் கீழே ஜூனு கிட்ட பேசலாமா வேணாமான்னு டவுட்டா யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. அப்போ சூபினோட அம்மா எங்க இருக்க, சேனல் வீட்லயா, டைம் என்ன ஆகுதுன்னு தெரியலையா, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லி சூபினுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. சூபின் அந்த மெசேஜ பார்த்துட்டு ஜூனுவுக்கு உன்னை நம்பாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. இங்க வெளியே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜூனு அந்த மெசேஜ பார்த்துட்டு உனக்கு நம்பிக்கை வராத ஒருத்தனா இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு ரிப்ளை பண்றான். இங்க சூபின் அந்த மெசேஜ பார்த்துட்டு இல்ல நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும், ஆனா நான் கேட்கல ஏன்னா அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூனு சூபினுக்கு நான் எவ்வளவு யோசிச்சாலும் பிரயோஜனம் இல்ல, எனக்கு உங்க கூட சேர்ந்து சுத்துறதுக்கு தகுதி இல்லைன்னு மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ பார்த்ததும் சூபின் ரொம்பவே ஃபீல் ஆகிடுறா. அவளோட கண்ணும் நிறைய ஆரம்பிச்சிருது. உடனே ஜூனுவை மேல பாக்குறா. இங்க ஜூனுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது சூபினும் ஜூனுவும் ஸ்கூலுக்கு பக்கத்துல உள்ள சிக்னல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஜூனு அவனோட மனசுக்குள்ள சூபினை பார்த்து எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு நான் நினைக்கிறேன், உனக்கு அது புரியுது இல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ சூபின் அவளோட மனசுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்துக்காத, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்கப்பா. கட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சயின்ஸ் லேப்ல இருக்காங்க. அப்போ டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது சானியல் ஜூனுவும் சூபினும் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்ததும் தாயினை பார்த்து என்னாச்சுன்னு கேட்க, அதுக்கு தாயின் எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறா. அப்ப ரோமி அப்செட்ல இருக்கிற ஜூனுவை பார்த்து லைட்டா ஃபீல் பண்ணவும் அதை யூபிள் செங் பைய பார்த்து ரொம்பவே காண்டாகிறான். அவனுக்கு அவங்க இஷ்டம். கட் பண்ணா லேப் முடிஞ்சதும் சூபினும் மாவி மட்டும் தனியா இருக்காங்க. அப்ப மாவி சூபின் கிட்ட ஏன் என் மேல நீ கோபமே படாம இருக்க, நான் உன்கிட்ட பொய் சொல்லிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சூபின் உன்மேல கோவப்படுறதால மட்டும் ஒண்ணு மாற போறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை பத்தி உனக்கு நல்ல நினைவுகளை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், சின்ன வயசுல இருந்து என்னை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு நீ இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்ன உனக்கு பிடிக்கலன்றதாலயா இல்ல வேற எதுவும் காரணமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க மாவி பதில் எதுவுமே சொல்ல முடியாம கில்ட்டி ஃபீலிங்ல அப்படியே உட்காந்துருக்கான். கட் பண்ணா லஞ்ச் பிரேக்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சானியோல் சூபினை பார்த்து உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னு கேட்க, அதுக்கு சூபின் நாங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு மூணு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப தாயின் உண்மையாவான்னு கேட்க, அதுக்கு சூபின் ஆமான்னு தலையாட்டுறா. அப்ப சானியோல் எனக்கு புரியுது, உன்னோட அம்மாவோட கழுகு பார்வையில இருந்து தப்பிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல, இது ஜூனுவை காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்றா. அப்ப சூபின் சோயவை பார்த்து நீயும் லீக்கிட்டேவும் சமாதானம் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, பாவம் சோய என்ன சொல்லுவா. அப்ப தாயின் அவ எப்படி லீக்கிட்டேவ மன்னிப்பா, அவன் தான் லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்றா. அப்ப சானியோல் என்ன லவ் என்ன ஃப்ரெண்ட்ஷிப், அவன் மாவியோட சர்வெண்டா வேலை செய்யணும்னு முழுமனதோட முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றா. சோயவால அதை கேட்டுட்டு எதுவுமே சொல்ல முடியாம
முடியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்கா பாவம். அப்ப ரோமி அங்க வந்து நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அப்படியே ஒதுக்கிட்டீங்களான்னு கேக்குறா. அப்ப நம்ம கியூட் தாயின் நல்லா சிரிச்சுக்கிட்டே இப்பதான் அது உனக்கு தெரியுதா அப்படின்னு லைட்டா முணுமுணுக்குறா. அப்ப சூபின் ரோமி கிட்ட நாங்க உன்னை தேடணும் ஆனா நீ தான் எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப ரோமி சூபின் கிட்ட உனக்கும் ஜூன்வுக்கும் இடையில எல்லாமே முடிஞ்சிருச்சு தானே அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறா. இங்க சூபின் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லல. உடனே ரோமி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிள்ல போய் உட்காந்து ஹாப்பியா சாப்பிடுறா. அப்ப இதை பார்த்து கடுப்பான சான்யோல் அவளை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு பயங்கரமா திட்டுறா. அதே சமயம் இந்த பக்கம் ஜூன்வும் ஓஜேவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஓஜே மாவி அப்படி பண்ணா அப்படின்னு லைட்டா ஷாக்கிங்கா கேட்க அதுக்கு ஜூனுவும் ஆமான்னு சொல்றான். அதுக்கு ஓஜே என்னால நம்பவே முடியல, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, ஆனா இது புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு லைட்டா மாவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான். உடனே ஷாக்கான ஜூனு ஓஜேவை பார்க்க இங்க ஓஜே அது இல்ல, அவன் கோவத்துல ஒரு நிமிஷம் அவனோட கட்டுப்பாடை இருந்து அப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சமாளிக்க அதுக்கு ஜூனு டே என்னடா அப்படின்னு கேட்க உடனே ஓஜே ஹே நான் சும்மா இதுவும் நடந்திருக்கலாம்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சூபின் கிட்ட பேசு, ரொம்ப யோசிச்சு விஷயத்தை இன்னும் குழப்பமாக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா யூபில் சிங் பையன் மேல இருந்து பக்கெட்ல தண்ணியை இவங்க மேல ஊத்த ட்ரை பண்றான். அதை பார்த்ததும் ஓஜேவும் ஜூனுவும் விலகி ஓடிடுறாங்க. மறுபடியும் யூபில் சிங்கோட ரிவெஞ்ச் அட்டாக் ஃபெயில் ஆயிருது. அப்போ ஜூனு யூபில் சிங் கிட்ட பில்சாங் இப்படி எல்லாம் என்கிட்ட நீ பண்றதுக்கு பதிலா பேசாம ரோமி கிட்ட போய் பேசு, அவளை வெளியே கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு யூபில் சங் எனக்கு என்ன பைத்தியமா, நான் போய் அவகிட்ட அப்படி கேட்டா அவ என்ன கொன்றுவா அப்படின்னு சொல்ல உடனே ஜூனு நீ சாகுறியா இல்ல ரோமி கூட டேட்டிங் போறியா, தைரியமா போய் அவகிட்ட பேசு, நீ இன்னும் சாகாம உயிரோட தானே இருக்க, தைரியமா போ அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா இந்த யூபில் சிங் பைய ஃபிளவர் பொக்கை வாங்கிட்டு வந்து ரோமி கிட்ட கொடுத்து ரோமி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கு ரோமி அவன் எப்பவும் போல உளறான்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் ஆனா இனிமேல் என்ன விரும்பாதுன்னு கடுப்பா சொல்றான். அதே சமயம் ஜூனுவும் ஓஜிவும் கிளாஸுக்கு போகும்போது அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இங்க யூபில் சங் ரோமி கிட்ட எனக்கு உங்க கூட வெளியே போகணும்னு சொல்றான். அதுக்கு ரோமி முடியாதுன்னு சொல்லவும் உடனே யூபில் சங் தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாத, என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்க, நல்லா யோசிச்சுக்கோ ப்ளீஸ்னு கெஞ்சுறான். அப்ப ரோமி அவனை பதில் எதுவுமே சொல்லாம பாத்துக்கிட்டு இருக்கவும் உடனே பில்சாங் ஸ்கூல் ட்ரிப் முடியறதுக்குள்ள உன்னோட பதில சொல்லுன்னு சொல்றான். கட் பண்ணா டீச்சர்ஸ் ஆபீஸ்ல டீச்சர் ஓஹான் மாவியோட அம்மா கூட பேசுனதை நினைச்சு ரொம்பவே அப்செட்ல இருக்காரு. அப்ப இன்னொரு ஸ்டாஃப் வந்து டீச்சர் ஓஹான் கிட்ட சார் உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு டீச்சர் ஓஹான் என்னையா அப்படின்னு டவுட்டா கேட்டுட்டு ஆபீஸ் வாசல்ல பார்க்கவும் அங்க இந்த கிளர்க் பொண்ணு அவரோட பேக வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. கட் பண்ணா டீச்சர் ஓஹானும் அந்த கிளர்க் பொண்ணும் கிரவுண்ட்ல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ அந்த கிளர்க் பொண்ணு நான் உங்ககிட்ட இதை சீக்கிரமாவே கொடுத்திருப்பேன், ஆனா எனக்கு ஜாப் இன்டர்வியூ இருந்துச்சுன்னு சொல்றா. அதுக்கு டீச்சர் ஓஹான் நீங்க கண்டிப்பா பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்றாரு. உடனே அந்த கிளர்க் பொண்ணு ஆக்சுவலி அவ பேரு ஜிமின், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, எஸ் பிடிஎஸ், இப்படிதான் அடிக்கடி மைண்ட் டைவர்ட் ஆகுது, அம்மா எங்க விட்டேன். அந்த கிளர்க் பொண்ணு நான் பிஸியாலாம் இல்ல அப்படின்னு சொல்றா. உடனே டீச்சர் ஓஹான் அப்படியான்னு கேட்டுட்டு நீங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்தா இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க போல அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கிளர்க் பொண்ணு கேஷுவலா சிரிச்சுக்கிட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றா. உடனே நம்மாலு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாரு. அப்போ கிளர்க் பொண்ணு சரி பாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்போ நம்ம டீச்சர் ஓஹான் அந்த கிளர்க் பொண்ணை கூப்பிட்டு அன்னைக்குன்னு ஆரம்பிக்க உடனே அந்த கிளர்க் பொண்ணு ஆமா அன்னைக்கு நான் தான் ஒரு டாக்ஸி பிடிச்சி உங்களை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன், இன்னைக்கு உங்களோட பேக்கை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதுக்காக ஒருவேளை எனக்கு நீங்க ட்ரீட் வச்சு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது தேவையில்லைன்னு சொல்றா. அப்ப டீச்சர் ஓஹான் அப்படின்னா அப்படின்னு ஆரம்பிக்க அதுக்குள்ள அந்த கிளர்க் பொண்ணு அப்படின்னா என்ன ஒரு கப் காஃபியா, வேணா தேங்க்ஸ் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஹேவ் எ நைஸ் டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. அப்ப டீச்சர் ஓஹான் நான் அதை சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர உடனே இந்த கிளர்க் பொண்ணு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நம்ம வெளியே போலாமா, இதெல்லாம் நீங்க கேட்க வர்றீங்கன்னா அதுக்கு என்னோட பதில் நோ அப்படின்னு சொல்றா. அப்ப டீச்சர் ஓஹான் அதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உங்களை பார்க்கும்போதே ரொம்ப துக்கத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சது, தைரியமா இருங்க எல்லாமே சரியாயிரும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு என்னோட பேகை திரும்பி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு தேவைப்படாது அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா டீச்சர் ஓஹான் கிளாஸ் ரூமுக்கு வராரு. தல ரொம்பவே ஹாப்பியா வராரு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து பசங்களா ஒரு குட் நியூஸ், நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் ஜூன்வுவோட ஐடியாவை தான் இந்த தடவை ஸ்கூல் ட்ரிப்ல மெயின் ஈவெண்டா சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கைத்தட்ட சொல்றாரு. எல்லாரும் கைத்தட்டுறாங்க. கட் பண்ணா சூபின் அவளோட வீட்டுல அவளோட பேரண்ட்ஸ் வார்ட்ரோப்ல பழைய ட்ரெஸ் இருக்கான்னு தேடிட்டு இருக்கா. அப்பதான் நோட் பண்றா அவளோட அப்பாவோட ட்ரெஸ் எதுவுமே அங்க இல்ல. அப்ப சூபின் அவளோட அம்மாக்கு கால் பண்றா. இந்த பக்கம் சூபினோட அம்மா கார்ல போய்கிட்டு இருக்காங்க. டிரைவர் நம்ம ஜூனுவோட அம்மா தான். அப்ப சூபினோட அம்மா சூபின் கிட்ட நான் எதுக்கு பழைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க போறேன், நான் அதெல்லாம் எடுத்து குப்பையில வீசிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு சூபின் ஆனா எனக்கு பழைய ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சூபினோட அம்மா அப்படின்னா உன்னை புதுசா வாங்கி தரேன்னு சொல்றாங்க. உடனே சூபின் உங்களோட மெமரிஸ் இருக்கிற பழைய ட்ரெஸ் எப்படி கடையில வாங்க முடியும்னு கேட்க அதுக்கு சூபினோட அம்மா அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சூபினும் கால் கட் பண்ணிடுறா. கட் பண்ணா லஞ்ச் டைம் ஆனதும் ஜூனுவோட அம்மாவும் சூபினோட அம்மாவும் சாப்பிடுறதுக்காக ஒரு பார்க்ல உட்காந்துருக்காங்க. அப்ப சூபினோட அம்மா நீங்க
நீங்க எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்றீங்க, நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜூன்வோட அம்மா, நீங்க எப்பவுமே வெளியே தானே சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமைச்சு எடுத்துட்டு வந்த சாப்பாடா சூபினோட அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. நம்ம சூபினோட அம்மா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. உடனே உங்க சின்ன வயசுல பசங்க கிட்ட ரொம்பவே ஃபேமஸா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜூன்வோட அம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் இருந்தாரு, அவர் தான் ஜூன்வோட அப்பான்னு சொல்றாங்க. அப்ப சூபினோட அம்மா, உங்க மகன் ஸ்கூல் ட்ரிப்ல போடுறதுக்காக பழைய ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜூன்வோட அம்மா, அதுக்கு அவனோட அப்பாவோட ட்ரெஸ் இருக்கு, நான் ஜூன்வோட அப்பாவோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஜூனுவும் அவனோட வீட்டுல அவனோட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை எடுத்து பாக்குறான். அப்ப அவனோட அம்மா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அதுல இதுதான் உன்னோட அப்பா ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ், அவர் அன்னைக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு அப்படின்னு சொன்னது ஜூனுவுக்கு ஞாபகம் வரவும், இங்க ஜூன்வு அப்ப அந்த மொமெண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் உண்மையா விரும்பியிருப்பாங்க அப்படின்னு அவனோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் மாவியோட அம்மா தனியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மாவி அங்க வரவும் உடனே அந்த சரக்கு போட்ல டிரா உள்ள வச்சுட்டு வந்து என்ன விஷயம்னு கேக்குறாங்க. கட் பண்ணா மாவியோட அம்மா, என்னது நீ அதுக்காகலாம் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சூபின் தானே அதுக்கு இன்சார்ஜ், நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு மாவி, இல்லமா நான் கிளாஸ் பிரசிடென்ட், பசங்க எடுத்த முடிவுக்கு அட்லீஸ்ட் நான் சப்போர்ட்டாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாவியோட அம்மா, சரி போய் படி, நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணி மாவிக்கு ரெட்ரோ ஸ்டைல்ல சூட் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் ட்ரிப் போறதுக்காக கிரவுண்ட்ல அசம்பிள் ஆயிருக்காங்க. எல்லாரும் ஸ்கூல் ட்ரிப் போற எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. அப்ப மாவியோட கண்ணும் ஜூனுவோட கண்ணும் சூபின் மேலதான் இருக்கு. அப்ப ரோமி என்ட்ரி கொடுக்கவும் ஓஜே அவளை பார்த்து ஸ்மைல் பண்ண, இங்க தாயின் லைட்டா கடுப்பாகிறா. அப்ப டீச்சர் ஓஹான் வந்ததும் ஜூனுவையும் மாவியும் பார்த்து எல்லாரையும் கவுண்ட் பண்ண சொல்றாரு. அப்ப அங்க சங்கூனும் வரான். அதை பார்த்ததும் எல்லாருக்கும் ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. இங்க டீச்சர் ஓஹான் எல்லாரையும் பஸ்ல ஏற சொல்ல எல்லாரும் பஸ்ல ஏறாங்க. அப்ப ரோமி பக்கத்துல பில்சங் உட்கார ட்ரை பண்றான். ஆனா ரோமி பில்சங்க பின்னாடி போய் உட்கார சொல்லிடுறா. அப்ப பின்னாடியே ஜூனுவும் வரவும் ரோமி ஜூனுவை பார்த்து அவ பக்கத்துல உட்கார சொல்றா. ஆனா அப்ப ஜூனு சூபினை பார்த்துட்டு நான் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பில்சங் கூட போய் உட்காந்துக்கிறான். அப்ப சோயே லீக்கிட்டே மேல உள்ள கோவத்துல ரோமி கூட போய் உட்காந்துக்கிறா. லீக்கிட்டேவும் மாவியும் ஒன்னா உட்காந்துக்கிறானுங்க. அப்ப பில்சங்கோட ஃப்ரெண்ட் அவங்க சாட்டிங் குரூப்ல பார்த்து சங்ஹூன் டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்னு சொல்லவும் இங்க சான்யுவல் மட்டும் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கறா. பட் ஜூன்வு மாவி சூபின் நோ எக்ஸ்பிரஷன். பஸ்ல எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா போய்கிட்டு இருக்கும்போது அப்போ சான்யுவல் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லவும் உடனே சூபின் சாப்பிடுறதுக்காக எதுவும் கொண்டு வந்திருப்பா போல. உடனே அதை எடுத்து சான்யுவல் கிட்ட கொடுக்கறா. அப்ப பின்னாடி உட்கார்ந்திருந்த ஜூன்வும் அவன் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எடுக்க உடனே அது ரோமியும் பார்த்துட்டு ஜூன்வு எனக்கும் வேணும்னு சொல்றா. அப்ப பில்சங் அதை வாங்கி ரோமிக்கு கொடுக்கும்போது சான்யுவல் அதை பார்த்துட்டு என்னது இது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறா. இங்க சூபினுக்கும் ஜூனுவுக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப சூபின் அவளோட அம்மா இதை என்னோட டிரைவர் குக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததை நினைச்சு பாக்குறா. பின்னாடியே ஜூனுவும் அவனோட அம்மா லாஸ்ட் நைட் இதை என்னோட ஃப்ரெண்டுக்காக ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டதை நினைச்சு பாக்குறான். ரெண்டு பேருக்கும் ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. கட் பண்ணா ஒரு வழியா ட்ரிப் போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ டீச்சர் ஜூனுவை பசங்களை செக் பண்ண சொல்லவும் ஜூனுவும் கவுண்ட் பண்றான். அப்ப சூபினை பார்த்ததும் லைட்டா தடுமாற சூபினும் ஜூனுவை பார்த்து லைட்டா தடுமாறுறா. உடனே சூபின் அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்ப ஜூனு சங்கூனை பார்த்ததும் திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு சங்கூன் ரொம்ப எக்ஸைட் ஆகாத, நான் திரும்ப வந்ததுக்கு காரணம் நீ இல்லன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்போ மாவிய பார்க்கவும் அவனோட காலை மாவிய பார்த்து எட்டி உதைக்கிற மாதிரி காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பதிலுக்கு மாவியும் எதுவுமே பண்ணாம அமைதியா தான் இருக்கான். இந்த பக்கம் சூபின், சான்யுவல், சோயே, தாயின், ரோமி எல்லாரும் ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப சோயே அந்த ரூம் விண்டோ வழியா வெளியே பார்த்துட்டு சோகமா நிக்க அப்ப சூபின் அவகிட்ட வந்து லீகிட்டே கூட சமாதானம் ஆகிருன்னு சொல்றா. உடனே சோயே அதை நீயா சொல்ற அப்படின்னு நக்கலா கேட்க அதுக்கு சூபின் நாங்க ஒன்னும் சண்டை போடல அப்படின்னு சொல்றா. அதுக்கு சோயேவும் நாங்களும் தான் சண்டை போடல அப்படின்னு சொல்றா. இப்ப யாரு தான் சண்டை போட்டா? கட் பண்ணா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மெயின் ஹால்ல அசம்பிள் ஆயிருக்காங்க. ஏன்னா ஏதோ டான்ஸ் கேம் விளையாட போறாங்களாம். அதாவது அம்பையர் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லும் போது கேம்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்பீடா அந்த நம்பர்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். அதுல மிஸ் ஆனவங்க அவுட். ரூல்ஸ் புரிஞ்சுதா? ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகுது. கோச் விசில் அடிச்சு 5ன்னு சொன்னதும் சடனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குரூப் ஃபார்ம் பண்ணவும் சான்யுவலுக்கு எந்த குரூப் போறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல ஓட அப்ப சடனா டீச்சர் ஓஹான் சான்யுவலை புடிச்சு எடுத்து அவரோட குரூப்ல சேர்த்துக்கிறாரு. இங்க சான்யுவலோட ஹார்ட் பீட் ரொம்பவே அதிகமாகுது. டீச்சர் ஓஹானவே ரொம்பவே ஷாக்கிங்கா பாக்குறா. அவளும் பெண் தானே. அதே சமயம் இங்க ஓஜேவும் எங்க போறதுன்னு தெரியாம நிக்க அவனை தாயின் அவளோட குரூப்ல சேர்க்க அவனோட கைய பிடிச்சி இழுக்கிறா. ஆனா ரோமி ஓஜேவை பிடிச்சி எடுக்க ஓஜே ரோமி குரூப்ல சேர்ந்துடுறான். பாவம் தாயின் அவளோட சிரிப்பு அப்படியே காணாம போயிருது. கட் பண்ணா ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கோச் நம்பர் 2ன்னு சொல்லவும் உடனே எல்லாரும் ரெண்டு பேரா குரூப் ஃபார்ம் பண்றாங்க. அப்ப மாவியும் ஜூனுவும் சூபினோட கைய ஒரே சமயத்துல பிடிக்க அதே சமயம் ரோமி ஜூனுவோட கைய பிடிக்கிறா. அப்ப 4 பேரும் ஒருத்தர ரொம்பவே கன்ஃபியூஷனா பாத்துக்கிறாங்க. இங்க சூபினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. உடனே சூபின் அவங்க 2 பேரோட கையையும் உதறி விட்டுட்டு ரோமி கூட போய் நின்னுக்கிறா. இங்க ஜூனுவும் மாவியும் அவுட் ஆயிட்டு ஒருத்தர பாத்துக்கிறாங்க.
பாத்துக்கிறாங்க. கட் பண்ணா கேம் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது தாயின் ரொம்பவே அப்செட்டா வரா. ஏன்னா ஓஜே ரோமி இருக்கும் போதெல்லாம் தாயின் அவாய்ட் பண்ற மாதிரி பண்றது தாயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ ஓஜே தாயினை கூப்பிட்டுட்டே அங்க வந்து நீ இங்கதான் இருக்கியா, நான் உன்னை அங்க தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். பதிலுக்கு தாயின் எதுவுமே சொல்லாம ஓஜேவே பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா ரோமி ஓஜே இந்த கேப்பை எனக்கே கொடுத்துரு, எனக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அங்க வரா. அப்ப ஏற்கனவே கோவத்துல இருக்கிற தாயின் இன்னும் கோவமாகி ரோமியை பார்த்து உன்னால எப்படி எல்லா பசங்க கிட்டயும் வழிய முடியுது அப்படின்னு கேட்க, உடனே ரோமி தாயினை பார்த்து என்ன சொன்னு கேட்டு முறைக்கிறா. அப்ப தாயின் ரோமியோட கேப்பை எடுக்கவும் டென்ஷனான ரோமி இப்ப நீ என்ன அடிச்சியா அப்படின்னு கேட்டு தாயின் மண்டிலேயே அடிக்க தாயினும் டென்ஷன் ஆகி ரெண்டு பேரும் கொழாடியில சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க. அப்ப ஓஜேயும் ஜூனு எல்லாரும் சண்டையை பிரிக்க ட்ரை பண்றாங்க. பட் நோ யூஸ். அப்ப யூ பில்சங் ஓடி வந்து சண்டையை பிரிக்க ட்ரை பண்ண உடனே தாயின் பில்சங் புடனிலே ஒன்னு கொடுத்துடுறா. ஆனாலும் அப்ப எல்லாரும் வேடிக்கை பார்க்க பில்சங் தான் ரெண்டு பேரோட சண்டையும் பிரிக்க ட்ரை பண்றான். கட் பண்ணா சண்டை முடிஞ்சு சூபினோட கேங் ஃபுல்லா அவங்களோட ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்போ சான்யோல், சோயே, சூபின் மூணு பேரும் தாயினியும் ரோமியும் ரொம்பவே நர்வஸா பாக்குறாங்க. ஏன்னா ரூமுக்குள்ள அப்படி ஒரு அமைதி நிலவுது. அப்போ சான்யோல் இவளுக்கு இருக்கிறத பார்த்தா நம்மளையும் சாப்பிட விட மாட்டாளுங்க அப்படின்னு நினைச்சு சரி வாங்க எல்லாம் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்ல உடனே தாயின் நான் வரலன்னு சொல்றா. அப்போ ரோமியும் நானும் வரலன்னு சொல்றா. மறுபடியும் எல்லாரும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. அப்போ ஓஜே டோரை தட்டி தாயினை கூப்பிடவும் எல்லாரும் வாசல பாக்குறாங்க. அப்ப சோயே கதவை திறக்க போக எழுந்து போகும்போது தாயின் அவளை பிடிச்சி நிறுத்தி வேணா போகாதுன்னு சொல்றான். இங்க வெளியே ஓஜே டோரை தட்டிக்கிட்டே தாயின் நீ உள்ளதா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க சோயே ஓஜே கேர்ள்ஸ் ரூமுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டானா என்ன பண்றது அப்படின்னு பயந்து போய் கேக்குறா. உடனே தாயின் எழுந்து போய் கதவை திறக்க ஓஜே வருவான்னு பார்த்தா பின்னாடி இருந்து கோவில்ல முந்தி அடிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி லீக்கிட்டே ஓஜேவை தள்ளி விட்டுட்டு வந்து சோயவை கூப்பிடுறான். சோயே லீக்கிட்டேவை பார்த்ததும் உடனே எழுந்து போய் லீக்கிட்டேவை வெளியே கூட்டிட்டு போயிடுறா. இங்க தாயினும் ஓஜேவை மட்டும் நின்னுகிட்டு இருக்காங்க. அடே ஓஜே இப்பவாது ஏதாவது பேசி தொலைடா, இங்க உள்ள சான்யோல் சூபினை கூப்பிட்டு நாமளாவது சாப்பிட போலாமா அப்படின்னு கேக்குறா. பாவங்க சான்யோல் பசிக்கும்ல சாப்பிடணும்ல. அதே சமயம் இந்த பக்கம் சூபினோட அம்மாவை அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஜூனுவோட அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்புறாங்க. அப்ப சூபினோட அம்மா அவங்க வீட்டுக்கு போகவும் சூபினோட அப்பா அங்க வராரு. அவரை பார்த்ததும் சூபினோட அம்மா எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு சூபினோட அப்பா சூபின் ஸ்கூல் ட்ரிப் போயிருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அதே சமயம் இந்த பக்கம் ஜூனுவோட அம்மா அங்க இருந்து கிளம்பும் போது சூபின் அம்மாவோட கார் கீயை மறந்து எடுத்துட்டு வந்ததை பார்த்ததும் உடனே திருப்பி அதை கொடுக்க வராங்க. அப்போ சூபின் அம்மாவும் அவங்க பின்னாடியே சூபின் அப்பாவும் போறத பாத்துறாங்க. கட் பண்ணா சூபின் அம்மாவும் சூபினோட அப்பாவும் தனியா பேசிக்கிறாங்க. அப்போ சூபினோட அம்மா அவர்கிட்ட நான் டிவோர்ஸ் வாங்க மாட்டேன், அதை நடக்கவும் விட மாட்டேன், இதை எவ்வளவு தடவை நான் உங்ககிட்ட சொல்றது, சூபினுக்கு இது எவ்வளவு முக்கியமான நேரம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க கடுப்பான சூபினோட அப்பா சூபின் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்குவா, நெக்ஸ்ட் இயர் நான் ஸ்டேட்ஸ்க்கு போறதுனால இப்பவே என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும்னு சொல்றாரு. அதை கேட்டதும் சூபினோட அம்மா சிரிச்சுட்டு ஏன் அவளை சீக்கிரமே கல்யாணம் பண்றதுக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு சூபினோட அப்பா போதும், சூபின் முன்னாடி நம்ம ஒன்னா அன்பா இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி நடிச்சது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான சூபினோட அம்மா இப்ப யார் அதை பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கும் தான் அது பிடிக்கல, ஆனா நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், சூபின் ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போற வரைக்கும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே சூபினோட அப்பா சூபினை ஒரு காரணமா காட்டுறதை நீ நிறுத்து, அதுக்கு பதிலா நாம ரெண்டு பேரும் பிரியறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட கெஞ்ச வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டதும் சூபினோட அம்மா பயங்கரமா சிரிக்க அப்ப சூபினோட அப்பா நீ மத்தவங்களோட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியும் ரொம்ப கூலா இருக்கிற மாதிரியும் நடிக்கிற, எனக்கு அதை பார்த்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு சூபினோட அம்மா யாரு கெஞ்சுரா, உன்னை நான் இன்னும் விரும்புறேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ என்னோட பணத்துல தான் படிச்ச, டிகிரியே வாங்கின, இப்ப என்ன உனக்கு கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சா, நீ தான் கண்டிப்பா உண்மையா இருக்கணும், அந்த பொண்ணுக்கு உன்னோட அறிவு கொஞ்சம் கம்மி தான், அவ தான் உனக்கு கரெக்டா சூட் ஆவா, அதனாலதான் நீ போறேன்னு என்கிட்ட உண்மையை ஒத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. அதுக்கு சூபினோட அப்பா அதான் உனக்கே தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற, அடுத்த வாரத்துக்குள்ள உன்னோட முடிவை சொல்லு, நீ உன்னோட முடிவை சொல்லலனா நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவன் போனதும் இங்க சூபினோட அம்மா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. பாவம். அப்ப அவங்க அழறத கார்கி கொடுக்க வந்த ஜூனுவோட அம்மா பாத்துறாங்க. அத சூபினோட அம்மாவும் பாத்துறாங்க. அவங்க கார்கிய கொடுக்க வரும்போது சூபினோட அம்மா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஜூனுவோட அம்மா நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க கைய பிடிக்க அப்ப சூபினோட அம்மா இல்ல இப்ப நான் ஓகே தான் சொல்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் கியூட் தாயின் கோவமா நடந்து போக ஓஜே பின்னாடியே வந்து தாயின் நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு ரோமி மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு சொல்றான். அதுக்கு தாயின் அப்படின்னா எதுக்கு அவளை பாத்துக்கிட்டே இருந்த அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஓஜே நான் ஒன்னும் அவளை பாக்கலன்னு சொல்றான். அப்ப தாயின் அவனையே டவுட்டா கியூட்டா பாக்க உடனே ஓஜே அப்ப கூட அவளா வந்துதான் என்னோட கேப்பை எடுத்துட்டு போயிட்டா, நான் உண்மையா தான் சொல்றேன், எனக்கு ஒரு பொண்ணு மேல கூட இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் க்ளோஸா இருக்கிற ஒரே பொண்ணு நீ தான் சொல்றான். அதுக்கு தாயின் உண்மையாவான்னு கேட்க அதுக்கு ஓஜேவும் ஆமான்னு தலையாட்டுறான். அப்ப தாயின் அப்படின்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ஓஜே தலையை சுரிஞ்சுக்கிட்டே நிக்கிறான். அப்ப அந்த பக்கம் ஸ்கூல் கோச் வரவும் உடனே ஓஜே தாயினை எடுத்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப நம்ம கியூட்
கியூட் தாகின் ஓஜேவோட கன்னத்துல அழகா ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ ஓஜே அப்படின்னு சொல்றா. இங்க ஓஜே கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்ல. அதே சமயம் இந்த பக்கம் லீக்கிட்டு முட்டி போட்டு கைய மேல தூக்கிக்கிட்டு சோயா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் பண்ணது தப்பு தான், மாவி என்ன பத்தி என்ன நினைப்பான்னு ஒரு கவலையில தான் அவன் பின்னாடியே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க சோயே அவனை பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ லீக்கிட்டே நான் தோத்து போனவன், எனக்கு உன்னை விரும்புறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல, ஆனாலும் என்னால உன்னை விரும்பாம இருக்க முடியல, நான் உன்னை உண்மையா விரும்புறேன்னு சொல்றான். இங்க சோயை ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுந்துரு லீக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போய் அவனோட கையை தட்டி விட அப்போ லீக்கிட்டே அவளோட கையை பிடிச்சி நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றான். கட் பண்ணா ஸ்கூல் கோச் மெயின் ஹால்ல இருந்து அவங்க கிளாஸ் ரூமுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல ஜூன்வும் மாவியும் அவங்களோட கிளாஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அப்போ சங்ஹூன் மாவியை கூப்பிட்டு நான் திரும்ப வந்ததே உனக்கு ஏமாற்றமா இருக்கான்னு கேட்க அதுக்கு மாவி அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்றான். உடனே சங்ஹூன் பொய் சொல்லாத, எனக்கு தெரியும் நான் திரும்பி வந்ததுல உனக்கு பயம்னு சொல்ல அப்போ மாவி லைட்டா டென்ஷன் ஆகி என்னன்னு கேட்க உடனே சங்ஹூன் நான் சும்மா ஜோக் பண்ணேன், நான் உங்க அப்பாவுக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்காரு, என்னையும் இதே ஸ்கூல்ல கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு, அவருக்கு பதிலுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாவி பதில் எதுவுமே சொல்லாம நிக்க உடனே சங்ஹூன் சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ இங்க ஜூன்வும் மாவி கிட்ட சரி போலாம்னு சொல்ல ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கட் பண்ணா மாவியும் ஜூன்வும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது மாவி ஜூன்வு கிட்ட உனக்கு இப்போ ஹாப்பியா திருப்தியா இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு ஜூன்வு நீ என்ன நினைக்கிற, சூபின் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்ல மாவி ஒரு செகண்ட் நின்னுட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப மாவியோட பாக்ஸ் கை தவறி கீழே விழவும் ஜூன்வு அவனுக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா மாவி அவனோட கையை தட்டி விடவும் ஜூன்வு அங்கிருந்து எழுந்து இந்த பக்கம் வந்துடுறான். அப்ப அங்க சோயா கூட வந்துகிட்டு இருந்த லீக்கிட்டே அதை பார்த்ததும் உடனே மாவி என்னாச்சுன்னு கேட்டு ஓடி வந்து மாவிக்கு ஹெல்ப் பண்றான். பட் அவசரத்துல மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி சோயாவை மறந்துட்டான் போல. இங்க சோய கோவத்துல கொந்தளிச்சு அங்கிருந்து கிளம்பிடுறான். லீக்கிட்டே சோ சேட். கட் பண்ணா பசங்க எல்லாரும் அவங்க டின்னருக்கு சாப்பிட வேண்டிய டிஷ்ஷஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிஸியா ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோமி பொண்ணு எங்களுக்கு சொந்தமா சாண்டா மெனிக்கால ஒரு வில்லா இருக்கு, இத பாக்கும்போது அங்க ஒரு தடவை நாங்க பார்பிக்யூ பார்ட்டி பண்ணதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றா. சாரி சீன் போடுறா. அப்ப சான்யோல் அங்கேயும் நீ இப்படிதான் சும்மாவே உட்காந்துக்கிட்டு உளறிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கடுப்புல கேக்குறா. ஏன்னா சான்யோல் தான் சமைக்கிறா. அப்ப கரெக்டா இன்னொரு கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு வந்து ரோமியை கூப்பிட்டு நீ ஒரு பெரிய புழுகாண்டி, உன்னோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல மேனேஜிங் டைரக்டரா இருக்கான்னு தானே நீ சொன்ன அப்படின்னு கேக்குறா. உடனே ரோமி எழுந்து வந்து அந்த பொண்ணை என் கூட வான்னு சொல்லி கூப்பிட உடனே அந்த பொண்ணு ரோமியோட கையை தட்டி விட்டுட்டு உன்னோட அப்பா அந்த டாக்டரோட கார் டிரைவர் தானே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி ஒரு பொய்ய சொல்லுவ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ரோமி எதுவுமே சொல்லாம இருக்க அப்போ அந்த பொண்ணு உன்னோட அம்மா இதுவரை எந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கும் வந்ததில்ல, அப்படின்னா உன்னோட அம்மா ஒரு ப்ரொஃபசர்னு நீ சொன்னதும் ஒரு பொய் தானே அப்படின்னு சொல்றா. அப்ப பில்சங்கோட ஃப்ரெண்ட் பில்சங் கிட்ட போ இப்ப நீ போய் அவளுக்காக பேசுன்னு சொல்ல ஆனா பில்சங் அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் பில்சங் அவ இன்னும் அசிங்கப்பட வேண்டாம்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப பில்சங்க்கு ரோமி பத்தி எல்லாமே தெரியும் போல. ட்ரூ லவ். இங்க அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது சூபின் வந்து அந்த பொண்ணு கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அவகிட்ட வேற எப்பவாவது இதை பத்தி பேசுன்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சு அனுப்ப உடனே அந்த பொண்ணு சூபினோட கையை உதறி விட்டுட்டு என்ன விடு, அவளோட அப்பா ஒரு டாக்டர் இல்லன்றது உங்களுக்கு சிரிப்பா இல்லையான்னு கேட்க கடுப்பான தாயின் கோவமா வந்து அந்த பொண்ணு கிட்ட அவளோட அப்பா டாக்டர் தான், என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்த போது அவளோட அப்பா கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றதையோ கேட்டு எதுக்கு இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்ப ரோமி தாயின் போது நிறுத்து, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்ல இங்க தாயினுக்கு ஒரே ஷாக். அப்போ அந்த பொண்ணு கிட்ட ஆமா என்னோட அப்பா டாக்டர் இல்ல, நான் போய் தான் சொன்னேன், நான் அழகா இருக்கேன் ஸ்மார்ட்டா இருக்கேன், என்னோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல மேனேஜிங் டைரக்டர்னு நான் சொல்லும் போதெல்லாம் நீ தான் என்ன பார்த்து பொறாமப்பட்டு என் பின்னாடியே ஜால்ரா அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு அப்படின்னா நீ பொய் சொல்லலன்னு சொல்றியான்னு கேட்க அதுக்கு ரோமி நீ முட்டாள் மாதிரி நம்பி இருக்க கூடாது, என்னோட பொயில ஏமாந்ததுக்கு உன்னையே நீ திட்டிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்ப தாயின் ரோமியை கூப்பிட ஆனா ரோமி என் பின்னாடி யாரும் வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போறா. அப்ப மாவியும் ஜூன்வும் ஸ்நாக்ஸ் திங்ஸ் எடுத்துட்டு அங்க வராங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஜூன்வோட அம்மா சூபினோட அம்மாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்ல அப்ப சூபினோட அம்மா ஜூன்வோட அம்மாவை கூப்பிட்டு நீங்க இனிமேல் எனக்காக வேலை செய்ய வேணாம்னு சொல்றாங்க. உடனே ஜூன்வோட அம்மா ஆனா உங்க கை இன்னும் சரியாகவே இல்ல, நீங்க ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு சூபினோட அம்மா அதுக்கு இல்ல, எனக்கு உங்களை பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு ப்ளீஸ்னு சொல்றாங்க. இங்க ஜூன்வோட அம்மாவும் அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டாங்க போல அமைதியாவே நிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க ஸ்கூல் ட்ரிப்ல டின்னர் முடிஞ்சதும் டீச்சர் ஓஹானோட தலைமையில கிளாஸ் 3ல உள்ள பசங்க எல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டா லீக்கிட்டே வந்து உட்கார உடனே சான்யோல் டின்னருக்கு முன்னாடி உன்னை கொஞ்ச நேரம் ஆளையே காணமே எங்க போயிருந்தேன்னு கேக்குறா. அதுக்கு லீக்கிட்டே நான் சோயா கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். உடனே எல்லாரும் ஓ அப்படின்னு கத்துறாங்க. அப்போ லீக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் ஓஹான் அங்கிருந்து எழுந்து போறாரு. கட் பண்ணா மாவி படிச்சுக்கிட்டு இருக்கான். அட பாவி உன்னோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா,
அப்போ டீச்சர் ஓஹான் அங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க வந்து பசங்க கூட ஜாயின் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு மாவி பரவாயில்ல சார், ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும் போது என்ன கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்றான். உடனே டீச்சர் ஓஹான் அப்படின்னா இப்போ உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது, நீ இல்லாம அங்க ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்லி வா போலாம்னு அவனை கூட்டிட்டு போறாரு. அங்க 2 பேரும் போகும்போது ஓஜேவோட டேன் போல அவன் நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்னோட பேண்ட்லயே யூரின் போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப தாயின் ஓஜே கிட்ட இப்போ உனக்கு யார் மேலேயாவது காதல் இருக்கா அப்படின்னு கேட்க எகைன் ஓ சவுண்ட் வருது. அப்போ சான்யோல் எழுந்து ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இதெல்லாம் கணக்குலயே எடுத்துக்க முடியாது, 2 பேரும் என்ன சொல்லணும்னு ஏற்கனவே பேசி வச்சு விளையாடுறீங்கன்னு சொல்றா. உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்க இங்க ஓஜே பதில் சொல்லாம எழுந்திருக்கவும் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீ விரும்பக்கூடாத யாரையாவது விரும்புறியான்னு கேக்குறான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓஜே ரொம்பவே குழம்பி போய் நின்னுகிட்டு இருக்கான். அப்போ ஜூன்வு போதும் வேற யாரையாவது சொல்ல சொல்லுங்கன்னு சொல்ல உடனே தாயின் ஏன் அவனை சொல்ல விடாம தடுக்கிறீங்க, அவனை சொல்ல விடுன்னு சொல்றா. அப்போ யூபில் சங் வந்து போதும் போதும் நெக்ஸ்ட் ஆள் போலாம்னு சொல்லிட்டு ஒரு சீட் எடுக்கிறான். அதுல ரோமியோட பேர் வரவும் உடனே யூபில் சங் எழுந்து வந்து அவளுக்கு பதிலா நான் பேசுறேன்னு சொல்ல உடனே ரோமி எழுந்து வந்து உட்காந்துடுறான். அப்போ ரோமி நடந்ததை தான் நீங்க எல்லாருமே பாத்தீங்கல்ல, நான் ரொம்பவே பொய் சொல்றவ, எனக்கு இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண எந்த தகுதியுமே இல்ல, அதனால நான் வேற ஒரு ஆளோட பேரை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சூபினோட பேரை எடுக்கிறா. சூபின் வந்து உட்கார்ந்த உடனே ரோமி நீ இன்னும் ஜூனுவை விரும்புறியான்னு கேக்குறா. எல்லாருமே இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப எல்லாரும் சீக்கிரம் சொல்லுன்னு சொல்ல இங்க சூபின் பதில் சொல்ல ரொம்பவே தயங்குறா. அப்ப யூபில் சங்கோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஜிகினா பொடி கொஞ்சம் சாக் பீஸ் பொடி மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கிற பலூனை சூபினோட தலையில உடைக்க போறான். அப்ப சூபின் பயந்து கண்ண மூடவும் உடனே ஜூனு ஓடி வந்து அவளை மறைச்சு கவர் பண்ணிக்கிறான். பேக்ரவுண்ட்ல லவ் தீம் பிளே ஆகுது. மாவி அவங்கள ஷாக்கிங்கா பார்க்க சூபின் ஜூனுவை பாக்குறா, ஜூனு சூபினை பாக்குறான். கட் பண்ணா கேம் முடிஞ்சு எல்லாரும் அவங்க ரூம்ல இருக்காங்க. இங்க சூபின் ஏதோ கன்ஃபியூஷன்லயே இருக்கா. இந்த பக்கம் தாயின் 6 பேக் ட்ரை பண்றா போல. சான்யோலின் மேற்பார்வையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அப்படியெல்லாம் இல்லங்க, ரொம்பவே சாப்பிட்டாலாமா, அதனால கலோரிஸ் பர்ன் பண்றா. அதே சமயம் இந்த பக்கம் இந்த ரோமி அவளோட அழகை அதிகப்படுத்துற முயற்சியில இருக்கா. அப்போ சான்யோல் பாத்தீங்களாடி அவளை இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஜாலியா இருக்கா, அவ சரியான சைக்கோ அப்படின்னு முணுமுணுக்க அப்போ ரோமி சான்யோலை கூப்பிட்டு எனக்கு நீ பேசுறது நல்லாவே கேக்குதுன்னு சொல்றா. அப்போ தாயின் அவளுக்கு இனிமே நான் சப்போர்ட் பண்ணி போகவே மாட்டேன்னு சொல்ல உடனே ரோமி எக்ஸாக்ட்லி இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ணவே ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு டென்ஷன் ஆன தாயின் அடியே என்னடி நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கன்னு WWE ரெடியாக உடனே சான்யோல் தாயினை பிடிச்சி தடுத்துறா. பட் ஸ்டில் சூபின் ஏதோ கன்ஃபியூஷன்லயே இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஜூன்வு பாய்ஸ் ரூம்ல குளிச்சுட்டு வரும்போது இந்த மாவி பையா படிச்சுக்கிட்டு இருக்கான். அட பாவி, இவனெல்லாம் எதுக்குடா டூர் கூட்டிட்டு போறீங்க. ஜூன்வு மாவியை பார்த்துட்டு அவனோட இடத்துல போய் படுத்துக்கிறான். அப்ப சூபினுக்கு நல்லா தூங்குன்னு மெசேஜ் அனுப்புறான். ஆனா இந்த பக்கம் ஜூன்வுக்கு தூக்கமே வரல போல, திரும்பி திரும்பி படுக்கிறான். அப்ப எழுந்து போய் ரூம்ல லைட் ஆன் பண்ண உடனே எல்லா பசங்களும் தூக்கம் கடிஞ்சு எழுந்துடுறாங்க. இங்க ஜூனு மட்டும் எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போய் படுத்துறான். பாவம் பசங்க, நம்மளுக்கு லைட் ஆன்ல இருந்தா தான் தூக்கம் வரும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது போல. அதே சமயம் இந்த பக்கம் கேர்ள்ஸ் ரூம்லயும் யாருக்கும் தூக்கம் வரல போல, ஒவ்வொருத்தரா எழுந்திருக்கிறாங்க. அப்போ ரோமி பயங்கரமா அழற சவுண்ட் கேட்கவும் உடனே சான்யோல் ரோமி நீ தான் அழறியா, நல்லதுதான், உன்னோட கவலை தீர்ற வரைக்கும் நல்லா அழு அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரிப்ல செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ஜிப் லைன்ஸ், கோ கார்ட்ஸ், அப்புறம் ஒரு ஃபார்முக்கு விசிட் போறாங்க, அதாவது ஆட்டு தொழுவம். ஆட்டு தொழுவத்துல என்னத்தரா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அப்ப ஜூன்வு நைஸா சூபினை பார்க்க நம்ம சூபினும் ஜூன்வுவை லைட்டா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறா. அப்புறமா எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபைனலி இட்ஸ் டைம். டீச்சர் ஓஹான் தலைமையில சின்னதா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. அதுல டீச்சர் ஓஹான் ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நடக்க போற ஈவென்ட்ல நான் தான் உங்க எம்சி, அதாவது ஆங்கர் அப்படின்னு சொல்ல உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு பாய் பேண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டேஜ் பக்கத்துல போய் என்ஜாய் பண்றாங்க. ஆனா அந்த மாவி பையன் மட்டும் பின்னாடி போய் ஒதுங்கி நின்னுக்கிறான். இங்க எல்லா பசங்களும் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அப்ப தாயின் சூபின் கிட்ட அம்மா நெக்ஸ்ட் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு சூபின் ஹோடோங்னு சொல்றா. இந்த பில்சங்கோட ஃப்ரெண்டு தான் ஹோடோங். அதே சமயம் ஜூனு பேக் ஸ்டேஜ்ல வந்து ஹோடோங் ரெடியான்னு கேட்க அதுக்கு யூபில் சிங் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி நெளிகிறான். அப்ப ஜூன்வு என்ன நர்வஸா இருக்கியான்னு கேக்குறான். அதுக்கு யூபில் சிங் ஃப்ரெண்ட் அதெல்லாம் இல்ல, ஆனா எனக்கு பயங்கரமா வயிறு கலக்குது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் ஜூன்வு ஷாக் ஆகி வயிறு கலக்குதா, ஆனா அடுத்து நீ தானே போகணும், அடக்கிக்கோ, உன்னால முடியும்னு சொல்றான். ஆனா எங்க யூபில் சிங்கோட ஃப்ரெண்ட் என்னால முடியல, நான் போறேன், உன்னால பாட முடியும்ல, நீ நல்லா பாடுவல்லன்னு சொல்லிட்டு தம்பிங்களுக்கு கதவை திறந்து விடலனா அவனுங்களா திறந்துட்டு வந்துருவாங்கடா, புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஜூன்வு டேய் எங்கடா பாதியில விட்டுட்டு போற அப்படின்னு கேட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் டீச்சர் ஓஹான் அடுத்ததாக நம்மை மகிழ்விக்க காத்திருக்கும் நபர் ஹோடோங் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இங்க ஜூன்வு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் எல்லாரும் தலைவா வா தலைவா அப்படின்னு ஆரவாரம் பண்றாங்க. இங்க எல்லாரும் எதிர்பார்ப்போடு நிக்க மெதுவா ஜூனு ஸ்டேஜுக்கு வரான். அப்போ டீச்சர் ஓஹான் நெக்ஸ்ட் ஜூனு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு கீழே இறங்க இங்க ஜூனு மைக்க கையில எடுக்கிறான். கீழே சான்யோல் ஏன் எனக்கு பதட்டமா இருக்குன்னு அவளே
வாயிலே கேட்டுக்கிறா. சூபின் ரொம்பவே ஷாக்ல இருக்கா. மாவி அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க மியூசிக் பிளே ஆக ஜூன்வோ பாட ஆரம்பிக்கிறான். இந்த சிச்சுவேஷனுக்கு எதனா தமிழ் சாங் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இங்க ஜூன்வோ காதலை பத்தி மனமுருகி பாடுறத சூபின் கண்ண மூடாம ரசிக்கிறா. எல்லாரும் அந்த சாங்கை கேட்டு மெய்மறந்து என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஜூன்வோ சூபினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, மழையில நனைஞ்சது, ஒன்னா சைக்கிள்ல போனது, சூபின் கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். கட் பண்ணா ஜூன்வுக்கு சூபின் மட்டும்தான் தனியா தெரியறா. ஃபைனலி ரெண்டு பேரோட கண்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்துக்குது. கட் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் ஃபைனலி இட்ஸ் டைம் ஃபார் ரெட்ரோ நைட். அதாவது ஜூன்வோட ஐடியா. எல்லா பசங்களும் அவங்க அப்பா அம்மாவோட பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜோடி ஜோடியா சேர்ந்து கோரியோகிராஃப் பண்ண டான்ஸை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பில்சங் ரோமி கூட டான்ஸ் பண்றான். லீகிட்டே சோயா கூட டான்ஸ் பண்றா. நம்ம சான்யோல் டீச்சர் ஓஹான் கூட ஜோடியா டான்ஸ் பண்றா. நம்ம தாயின் கண்டிப்பா ஓஜே கூட தானே. எல்லாரும் பேரா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சூபின் அந்த ஜோடிங்களுக்கு நடுவுல யாரையோ தேடிக்கிட்டு வரா. ஜூன்வோ தேடுறா போல. அதே சமயம் ஹாப்பியா டான்ஸ் பண்ணிட்டு இருந்த பில்சங் கிட்ட ரோமி என் கூடவான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. பில்சங்கும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகி ரோமி பின்னாடியே போறான். யூபில்சங் ரோமி கிட்ட இன்னும் நீ டிசைட் பண்ணலனா அப்புறமா கூட சொல்லுன்னு சொல்றான். அதுக்கு ரோமி இல்ல நான் இப்பவே சொல்றேன்னு சொல்லிட்டு யூபில்சங் நீ என்னோட டைப் இல்ல, உனக்கும் எனக்கும் சத்தியமா செட் ஆகாது, அதனால இனிமேல் எதையும் கற்பனை பண்ணி கூட பாக்காதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. உடனே பில்சங் நான் என்ன பண்ண உனக்கு பிடிக்கும், நான் என்ன வேணாலும் பண்ண முயற்சி பண்றேன்னு சொல்றான். அதுக்கு ரோமி முயற்சி எல்லாம் பண்ணாத, உன்னால 10, 20, 100 வருஷம் இல்ல அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் மீட் பண்ணா கூட உன்னால முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும், உன்னால என்னோட பாய் ஃப்ரெண்டா ஆகவே முடியாது, வேற யாரையாவது தேடிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க பில்சங்னால கேள்வியும் கேட்க முடியல, பதிலும் சொல்ல முடியல, பயங்கரமா அடறான். அதே சமயம் சோயவும் லீக்கிட்டே நாம இதோட முடிச்சுக்கலாம், பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிடுறா. ஒண்ணுமே புரியாம ஷாக் ஆன லீக்கிட்டே என்ன சொல்றான்னு கேட்க அதுக்கு சோயே நீ எப்பவுமே மாற மாட்ட, நான் அதை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. சேட் லவ். கட் பண்ணா ஜூன்வோ டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜோடிகளுக்கு நடுவுல ஜூன்வோவை தேடிட்டு இருக்கிற சூபினை தேடி போய் அவளோட கைய பிடிக்கிறான். அப்படியே ஷாக் ஆகி திரும்பின சூபின் ஜூன்வோ பார்த்ததும் அழகான காதலோட சிரிக்கிறா. ஏன்னா ஜூன்வோ போட்டுட்டு இருக்கிறது அவனோட அம்மாவோட முதல் காதலின் மொத்த நினைவுகளையும் சுமந்துட்டு இருக்கிற ஜூன்வோட அப்பாவோட ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ல ஜூன்வோ ரொம்பவே அழகா சூபின் மாடி நின்னுட்டு இருக்கான். அப்ப சூபின் அவளோட மனசுக்குள்ள ஜூன்வோ உன்னை நான் நம்பாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா. அதுக்கு ஜூன்வோ அவனோட மனசுக்குள்ள என் மேல உனக்கு நம்பிக்கை வராத அளவுக்கு நடந்துகிட்டதுக்கு நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். அப்ப சூபின் பின்னாடி டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு ஜோடி சூபின் மேல இடிக்கவும் சூபின் தடுமாறி ஜூன்வோ மேல விழுந்துடுறா. அப்ப ஜூன்வோ சூபினை அவன் பக்கமா எடுத்து என் கூடவே இருன்னு சொல்லிக்கிட்டே சூபினை கட்டி பிடிக்க, ஆனா சூபின் என்ன நினைக்கிறான்னு அவனால புரிஞ்சிக்கவே முடியல. இதோட மொமெண்ட் 18 எபிசோட் 10 முடிஞ்சது. மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். until then bye from கதை கொள்ளையன். மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க.